ஹாய் சிஸ்டர். ஹலோ வணக்கங்க. வணக்கம் சிஸ்டர். சொல்லுங்கள். சாமி கும்பிட்றக்கு உங்களை பற்றி நிறைய பேர் உள்ள பேசினாங்க. சரிங்க. உள்ள ஒரு சிஸ்டர் இருந்தாங்க. சரிங்க. உங்களுக்கு இந்த கோயிலுக்கு வந்து நிறைய நடந்துருக்குன்னு சொன்னாங்க. சொல்லுங்கள், உங்கள் வகையில் சொன்னால் தானே அது நல்லாயிருக்கும். ஜூன் மாதம் வந்தாங்க, ஜூன் ஜூலையில் வந்தாங்க. ஓகே. அப்போ எனக்கு மார்ச்சில் ஒரு என்கேஜ்மெண்ட் ஆகி ஸ்டாப் ஆகிடுச்சு. ஓகே. அப்போது சாமி கிட்ட தான் வந்தோம். அப்போ எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியலைங்க. ஏன்னா எல்லாத்தையும் கூப்பிட்டு என்கேஜ்மெண்ட் ஆகிடுச்சிங்க. இப்போ சாமி கிட்ட வந்துட்டு எனக்கு மேரேஜ் வேணான்ட்டு இருந்தேங்க. சாமி வந்து சொன்னாங்க 3 அமாவாசை வர சொன்னாங்க, 3 4 அமாவாசைக்கு வர சொன்னாங்க. அப்போ வந்து கண்டிப்பாக முடிச்சு கொடுக்குறேன்னு சொன்னா அப்படிங்க. நாங்களும் விடாமல் வந்தாங்க, நம்பிக்கை வச்சு விடாமல் வச்சா வந்தாங்க. எல்லா இதுக்கும் வந்தாங்க. அப்போ எல்லா 4 அமாவாசைக்கும் வந்தாங்க. 4 அமாவாசை முடியும் போது இவங்க எங்களுக்கு மேரேஜ் ஆயிடுச்சு. மேரேஜ் நிச்சயம் ஆயிடுச்சுங்க. சாமிகிட்ட தான் கேட்டு தான் செஞ்சுங்க. அப்போ சாமி வந்து சொன்னார், இந்த மாதிரி கண்டிப்பாக நல்லபடியாக நடத்தி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். கரெக்டாக 4 அமாவாசையில் முடிச்சு கொடுத்தாரு. ரொம்ப சந்தோஷம் இல்லை? ரொம்ப சந்தோஷங்க. நல்லபடியாக இவரும் நல்லா. உங்களுக்கு மட்டும் இல்லை, இன்னும் நிறைய பேருக்கு உள்ள பார்த்தீங்கன்னா அந்த குபேர கருப்பசாமி கொடுக்கக்கூடிய அற்புதம்லாம் பயங்கரமாக கொடுத்துட்ருக்காங்க. ஆமாங்க. ஏன்னா அவங்க நினைச்சதெல்லாம் நடத்தி கொடுக்குறாரு. இந்த மாதிரிலாம் நடக்குது. சரி, நீங்க சொல்லும்போது இனி உங்க மாதிரி இருக்கிறவங்க ஏதாவது நம்பிக்கையா அவங்க பண்ணும்போது நிறைய மாறலாம் இல்லையா? கண்டிப்பாங்க. அதனாலதான். கண்டிப்பாங்க. நீங்க எந்த ஊர்ல இருந்து வரீங்க? நாங்க துடிலூருங்க. கோயம்புத்தூர். துடிலூர். ஒர்க் பண்றீங்களா? நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேங்க. நான் பெங்களூர்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். பெங்களூர்ல ஒர்க் பண்றீங்க. இப்போ இவங்க வந்து சென்னையில இருந்தாங்க. எனக்கு அது ட்ரான்ஸ்ஃபர், நான் சென்ட்ரல் கவர்மெண்ட்ல ஒர்க் பண்ணா ட்ரான்ஸ்ஃபரபிள் ஜாப்ங்க. அதனால என்ன ஜாப் சிஸ்டர்? டெக்னிக்கல் ஆஃபீஸரா இருக்காங்க. ஃபுட் சேஃப்டி டிபார்ட்மெண்ட்லங்க. ஓகே ஓகே. சாமிகிட்ட சொன்னதுக்கு ஏன்னா ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டே இருக்கனாலே பல பேர் வேணான்ட்டு போயிட்டாங்க. சாமி வந்து ஒரே இடத்துல இருக்க மாதிரி முடிச்சு கொடுக்குறேன்னு சொல்லிச்சு. அதே மாதிரி பண்ணி கொடுத்துச்சு. ரொம்ப சந்தோஷம். நீங்க பேசும்போதே எனக்கு அவ்வளவு ஹாப்பியா இருக்குது அதை கேட்கும்போது. அதாங்க, கல்யாணம் ஆகி அதோ 1 மாசத்துலயே எனக்கு ட்ரான்ஸ்ஃபர் கிடைச்சு. எவ்வளவு மாசம் ஆச்சு கல்யாணம் ஆகி? 2.5 மாசம் ஆச்சு. 2.5 மாசம் ஆச்சு. சாமி வந்து பார்த்துட்டு போலான்னு வந்திருக்கீங்க. எனக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சுங்க. அப்புறம் எனக்கு கொஞ்சம் உடம்பு இல்லாம இருந்ததுங்க. இப்போ சாமி பார்த்துட்டு ஆசீர்வாதம் வாங்கிட்டு போலான்னு வந்திருக்கீங்க. ஆமாங்க, ரொம்ப சந்தோஷம். ஏன்னா நிறைய பேர் உள்ள அருள்வாக்கு வந்து கேட்டுட்டு இருக்காங்க. சரி, இவங்க இருக்கும்போதே நம்ம கேட்டுடலாமே அப்படிங்கறதுக்காக தான் இவங்கள நம்ம ஒரு ரிவ்யூ எடுத்திருக்கோம். உண்மையாவேங்க குபேர கருப்பசாமி கோவிலில் நிறைய அற்புதம் நடக்குது. ஒரு சில விஷயங்களை தான் நம்ம தெரியப்படுத்துகிறோம். நிறைய பேர் ஃபேஸ் காமிக்கிறதுக்கு தயாராக இல்லை, ஏன்னா கூச்சப்படுறாங்க. அந்த மாதிரிலாம் இருக்குது. நீங்கள் வந்து எல்லாருக்கும் தெரியணும்னு பரவாயில்ல, எனக்கு உண்மையாகவே உங்களை பாராட்டி தான் ஆகணும். ஏன்னா உங்கள் ஃபேஸ் காமிச்சிட்டிங்க இல்லையா? இதுல என்ன இருக்குது? சாமி கிட்ட வேணும் கொடுத்தாரு, அவ்வளவுதான். வாழ்க்கையில கஷ்ட நஷ்டங்கள் இருக்குங்க. ஆனா நம்பிக்கையோட வாங்க, நம்பிக்கையோட சாமி கண்டிப்பா நடத்தி கொடுப்பாருங்க. கண்டிப்பா கண்டிப்பா. வாழ்க்கையா நாங்க எல்லாமே காசில இருந்து நான் எல்லாமே போயாச்சு. எல்லா தோசையும் எனக்கு சொன்னாங்க, எல்லாமே நான் பண்ணியாச்சுங்க. ஆமா, இங்க வந்து எந்த தோசமும் இல்ல, எல்லாம் நிவர்த்தி பண்ணிட்டாருங்க சாமி. ரொம்ப சந்தோஷம். குபேர கருப்பசாமி கோவில் நம்ம கோயம்புத்தூர் மலுமிச்சம்பட்டி போடிப்பாளையம்ல தான் வந்து கோவில் வந்து இருக்குது. உங்களுக்கு கம்ப்ளீட் டீடைல்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல பின் பண்ணியிருக்கேன். ஸ்க்ரீனில் வந்து கோயிலோட நம்பர் கொடுத்துருக்கேன். சப்போஸ் வர ரூட்டில் ஏதாவது டவுட் இருக்குனாலும் நீங்கள் தாராளமாக உங்களை காண்டாக்ட் பண்ணிக்கலாம். பூஜைகள் வந்து மாதம் பௌர்ணமி, அமாவாசை இந்த நாட்கள்லாம் நல்லா சூப்பரான பூஜைகள் வந்து நடக்குது. இப்போ நீங்கள் என்ன வேண்டுறீங்களோ அது அப்படியே நடக்கும். சரிங்களா? சாமி வந்து உங்களுக்கான பரிகாரத்தை சொல்லுவாங்க. அதுவும் கோயிலுக்கு போகிறது தான் பரிகாரமாக இருக்கும். சரிங்களா? வேற ஒன்றும் பெருசாலாம் இருக்காது. கண்டிப்பாக வாங்க.